திரு கான்ஸ்டன்டைன் தொடங்குற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்கீங்க. குறிப்பாக தமிழ் பற்றாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை மாற்றிக்கொண்டு விட்டார் பிரதமர். அந்த வேடத்தை கலைத்து விட்டாருங்க. அடையாளம் கூட இல்லை, வேடம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. என்ன அடிப்படையில் இந்த விமர்சனத்தை முதலமைச்சர் வச்சிருக்கிறார்? முதலமைச்சர் வைத்திருப்பது 100க்கு 100 உண்மையும் கூட யதார்த்தமும் கூட. ஏனென்றால் தமிழ் மீதோ தமிழர்கள் மீதோ தனக்கு தமிழ் மொழி மீது மிகப்பெரிய பாசம் இருப்பதாக காட்டிக்கொள்ளுகிற பிரதமர் நரேந்திர மோடி உண்மையான ஒரு மனநிலையில் இருந்திருப்பாரே ஆனால், அந்த மரியாதை அவர் மனதிலே இருந்திருக்குமே ஆனால், ஒடிசாவில் அவர் இது போன்ற வார்த்தைகளை பேசியிருக்க மாட்டார். பூரி ஜெகநாதர் அவருடைய அந்த சாவி தொலைந்து விட்டது. அந்த சாவி தமிழ்நாட்டிலே இருக்கிறது. பொக்கிஷத்தினுடைய சாவி பொக்கிஷத்தின் சாவி. இந்த பொக்கிஷத்தின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால், அப்போ இங்கே இந்த பொக்கிஷம்ங்கிறதுனால தான் அது இன்னும் பிரச்சனையாகுது. கோயில் என்றால் கூட அது வேறு மாதிரியாக போய்விடும். பொக்கிஷத்தை திருடி கொண்டு போய்விட்டார்கள், சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் பொக்கிஷத்தின் சாவி யாரிடம் இருக்கும்? கான்டெக்ஸ்டை விட்டுட்டு அதை பார்க்குறீங்களா? அவருடைய பரப்புரையில் அவர் எதை மையமாக வைத்தார், எதன் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படிங்கிற கான்டெக்ஸ்டை விட்டுட்டு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எதிராக அவர் பேசிட்டார் அப்படின்னு அதை பார்க்குறீங்களாங்கிற கேள்வியை பிஜேபி வைக்கிறார். அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை குறிப்பிட்டு பேசுகிறாரு. அந்த அதிகாரி அங்கே ஒடிசா அரசாங்கத்தில் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாருங்கிற இடத்துல இருந்து அந்த விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரி. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வி.கே. பாண்டியன் வெளிப்படையா பேசுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவர் இப்போ பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால அவரே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நேர்காணல்ல இது தேர்தல் பரப்புரைன்னு கடந்து போறாரு. அதை அந்த கேள்வி கடந்து போறாரு. ரைட். அதுல வி.கே. பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவர் பஞ்சாப் கேடர், அப்புறம் ஒடிசா அந்த பொண்ணு அவங்கள திருமணம் பண்ணதுனால அவர் ஒடிசா கேடருக்கு வந்தவர். அவர் இப்போதைக்கு சொல்ல போனா ஒடிசாவுடைய கேடர்ல தான் இருக்கிறார். ஒருவேளை தவறு இருந்தால் அண்ணன் பாலச்சந்திரன் ஃபார்மர் ஐஏஎஸ் என்னை திருத்தலாம். அந்த சூழ்நிலையில இப்போதைக்கு அவர் ஒடிசாவை சார்ந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறார். எங்க இருந்து தமிழ்நாடு வருது? ஏன் தமிழ்நாட்டை பொக்கிஷத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொல்வதற்கான காரணம் என்ன? அங்கே இருக்கிற பாண்டியன் ஒருவேளை அங்கிருந்து அவர் இங்க தமிழ்நாட்டிற்கு வந்தாரா, இல்ல அங்க இருந்து பூரி ஜெகநாதர் பொக்கிஷத்திலிருந்து ஏதாவது தமிழ்நாட்டிற்கு தரப்பட்டதா என்றால் இல்லை. ஆனால் யதார்த்தத்தில் என்ன என்றால், வழக்கமாக மதவாத அரசியலை பேசி வென்றுவிடக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு வடநாட்டில் கூட இளைஞர்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக, சமூக நீதி சம்பந்தமாக நாம் பேசிக் கொண்டிருந்த ஒரு ப்ரோக்ரசிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி சார்ந்த அரசியலை வட மாநிலங்கள் பேச ஆரம்பித்திருக்கிறது. அவர்கள் நினைத்ததை போல மதவாத அரசியலை அங்கே கொண்டே போக முடியவில்லை. இதற்கான காரணம் எது என்பதை ராகுல் காந்தி அவர்களும் தேசிய தலைவர்கள் பல பேர் சொல்லி இருக்கிறார்கள். இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது தமிழ்நாடு. அப்படி பார்க்கும்போது தன்னுடைய தோல்விக்கு காரணமே தமிழ்நாடோ என்கிற ஒரு பதற்றம் அல்லது ஒரு அச்சத்தில் ஒரு வெறுப்பு வருகிறது தமிழ்நாட்டின் மீது, தமிழர்களின் மீது. அந்த வெறுப்பு, அந்த வெறுப்பின் காரணமாகத்தான் அவர் இந்த வார்த்தைகளை அங்கே உதிர்த்திருக்கிறார். இல்லைன்னா அவர் நேரடியாக அவர் பாண்டியனை பேசிட்டு போலாமே. அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க ஒரு ரேலி நடத்துறாங்க, ஒடிசால பரப்புரைக்கு போகிறார். அந்த பரப்புரையில் அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய பட்நாயக் அரசாங்கத்தை குறித்து விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்கிறார். அந்த அரசாங்கத்தில் கீ பர்சனாக இருக்கக்கூடிய வி.கே. பாண்டியன் இன்னைக்கு தேர்தல் பரப்புரை களத்திலையும் அவர் இருக்கிறார். அவர் நேரடி தேர்தல் அரசியல் இது வரைக்கும் அரசியலுக்கு வந்துட்டார். ஆனால் போட்டியிடலைனாலும் கூட அடுத்தது அவர் முதலமைச்சராக அங்கே வருவார், இல்லை துணை முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற இடத்துல தான் பாஜக அவர் பற்றி சில விஷயங்களை பேசுகிறாங்க. அவர் குறிப்பிட்டார், ஜெகநாத் டெம்பிள் இன் பூரி இஸ் நாட் சேஃப் அண்டர் பிஜேடி ரூல். அங்கே பட்நாயக்கனுடைய அரசாங்கத்தில் அது பாதுகாப்பாக இல்லைன்னு ஒரு அரசியல் குற்றச்சாட்டு வைக்கிறார். இருக்கா இல்லையான்னு நம்ம இவர்கிட்ட கேட்கலாம், ஆச்சாரிக்கிட்ட. அதில் சொல்லும்போது ரத்னா பந்தர் கீஸ் ஹவ் பீன் மிஸ்ஸிங் ஃபார் த லாஸ்ட் 6 years அப்படிங்கிறார், 6 ஆண்டுகளாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக சொல்ல வர்றாரு. அதில் வி.கே. பாண்டியன்கிற ஒரு அதிகாரியை சொல்கிறத ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு எப்படி எடுத்துகிட்டு வரீங்க? அதாவது 6 வருடத்திற்கு முன்னாடியே காணாமல் போயிடுச்சு இல்லை? ரைட். நான் இன்னொன்னு கேட்குறேன், இவருக்கு ஒரு தாத்பரியம் வேண்டாமா? அதுக்கு ஒரு கமிஷன் போட்டிருக்கா இல்லையா? கமிஷன் போட்டு சுப்ரீம் கோர்ட் அது இன்டர்ஃபியர் ஆயிருக்கா இல்லையா? நீங்க அதை பத்தி பேசக்கூடாதுல்ல, எதுக்கு பேசுறீங்க? முதல் கேள்வி. ரைட். நெறிமுறை தாண்டிய விமர்சனம் ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாடுக்கும் ஒடிசாவிற்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒடிசாவிற்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் ஒருவேளை பாண்டியன் நீங்கள் குறி சொல்வதாக இருந்தால், ஒருவேளை பாண்டியனுடைய பீரியட்ல அது நடந்திருந்தா கூட பரவாயில்ல. 6 ஆண்டுகளுக்கு முன்னால் காணாமல் போய் கமிஷன் இருக்கிறது. அந்த இடத்தில் நீங்கள் பாண்டியன் என்றே பேசலாமே. உங்களுக்கு என்னத்துக்கு தமிழ்நாடுன்னு வருது? அப்ப நீங்க தமிழ்நாட்டின் மீது உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கு. தமிழர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு வெறுப்பு இருக்கிறது. அந்த வெறுப்பினுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் இது என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? இங்கே வருகிற போது நீங்கள் போடுவதெல்லாம் வேஷம். உண்மையாக இருந்திருந்தால்
தமிழ் மொழி மீது, தமிழர்கள் மீது பாசம் இருந்திருந்தால், ஒருவேளை இந்த சாவி காணாமல் போனதற்கு பாண்டியன் காரணமாக இருந்திருந்தால் கூட தமிழ் மொழியினுடைய தொன்மை குறித்து ஐநா வரைக்கும் பேசுறாரு, எல்லா இடங்களிலும் பேசுகிறார். அதுல என்ன மாற்று கருத்து இருக்குங்கிற கேள்வி அவங்க வைக்கிறாங்க. இல்ல கேஸ், கேள்வி என்னன்னா, இஸ் ஹி a first prime minister talking about Tamil in UN? நேரு பேசியிருக்கிறாருங்கிற நான். எல்லா பிரதமர்களும் பேசியிருக்கிறார்கள். அதை பேசுவதனால் நான் சொல்லுகிறேன், தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது என்பது சில அஞ்ஞானிகளினுடைய வார்த்தை. தமிழை பேசுவதனால், ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏனைய மொழிகளுக்கு இல்லாத பெருமை என் தமிழ் மொழிக்கு உண்டு. 11 நாடுகளில் அபிஷியல் மொழியாகவோ தேசிய மொழியாகவோ அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழை தெரிந்த அளவிற்கு வேறொருவனுக்கு கிடையாது. எனவே தமிழை பேசுவதால் தங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடிக்கொள்கிற தலைவர்களில் மோடியும் ஒருவர். ஒடிசால பிரதமர் பரப்புரையில் பேசியதை தவறாக திரித்து இங்க பேசுறாங்கன்னு திரு ஜி கே வாசன் குறிப்பிட்டார். நான் ஒன்னு சொல்றேன் சார், சார், முஸ்லீமை பத்தி இவர் பேசினா நாங்க திரித்து பேசுறோம், வேறுபாட பேசினா நாங்க திருத்தி பேசுறோம். இப்படி இவர் பேசுறது எல்லாமே திருத்தி பேசுற மாதிரியே இவர் எதுக்கு பேசுறாரு? அப்ப இவருக்கு ஒழுங்கா பேச தெரியாதா? இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த பிரச்சாரம், பாஜகவினுடைய பிரச்சாரம் எவ்வளவு தரம் கெட்டு இருக்கிறது என்பதற்கு உதாரணம் ஒரு 5 தலைவர்கள். நான் இப்போ உங்களுக்கு பேர் பூரா சொல்லிடுறேன். யோகி ஆதித்யநாத், அபிஜித் கங்கோத்ரி பாத்யாயா, சுர்ஜிவாலா, மேனகா காந்தி, கிரிராஜ் சிங், இது இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்வது தேசத்தில் தெரிஞ்ச தலைவர்கள். இவர்களை எல்லாம் தேர்தல் கமிஷன் 2 நாள் 3 நாள் நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது என்று பேன் பண்ணி இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், அபிஜித் அவர்களும் சுர்ஜித் அவர்களும் ஹேமா மாலினியையும் மம்தா பானர்ஜியையும் கேவலமாக பேசியது. யோகி ஆதித்யநாத், மேனகா காந்தி, கிரிராஜ் சிங் இவர்களெல்லாம் இந்து முஸ்லிம் வெறுப்பை பேசியது. வெறுப்பை பேசியது மட்டுமல்ல, இல்லாத பொய் புகாரை அவர்கள் பேசிய காரணத்தினால் நீங்கள் நாட்டு மக்களுக்கு வெறுப்பை உமிழ்கிறீர்கள், நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது என்று பல தலைவர்கள், இன்றைக்கு எனக்கு தெரிந்து ஒரே ஒரு தேசிய கட்சியில் 10க்கும் மேற்பட்ட தலைவர்கள் இது போல பேன் பண்ணப்பட்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பரப்புரை என்பது நெறிமுறை தவறியது என்பதை அவர்கள் தலைவர்களே நிரூபித்திருக்கிறார். பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஆசீர்வாதம், தமிழ்நாட்டு தேர்தல் முடிந்து விட்டது, தென்னிந்தியாவில் தேர்தல் முடிந்து விட்டது என்பதனால வடநாட்டில், வட மாநிலங்களில், குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் தமிழ்நாடு குறித்த எதிர்மறை கருத்தை பாஜக கொண்டு போய் வைக்குதா? குறிப்பாக பிரதமர் முன்வைக்கிறாரா? உத்தரப்பிரதேச தேர்தல் பரப்புரையில் தென்னிந்தியர்கள் எப்படி உங்களை கையாளுறாங்க பாருங்க அப்படின்னு மைக்ரண்ட் லேபர்ஸை பற்றி பேசப்பட்ட ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்த தென்னிந்தியர்களாக கொண்டு போய் வச்சாரு. இப்போ தமிழர்கள் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட அதிகாரி மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்குன்னா அது அவரை குறித்து பேச வேண்டியதுதானே? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அந்த சாவி இருக்குன்னு தமிழர்கள் மீது ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறாரு திரு கான்ஸ்டன்டைன். வணக்கம் கார்த்திகை செல்வன். பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர் பேசுனதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதுல ஒரிசாவுடைய மாநிலம் எப்படி மேற்கு வங்காளத்துக்கு காளி துர்கா எப்படி ஒரு முக்கியமான ஒரு தெய்வமோ, அதே போல ஆந்திர பிரதேசத்துல நம்ம சொல்றோம் திருப்பதியில உள்ள பாலாஜி வெங்கடேஸ்வரா, தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், மதுரையில மீனாட்சி, அப்படி வரிசையில பழனி முருகன், அது மாதிரி ஒரிசாவுடைய ஒவ்வொரு மக்களுக்கும், அங்க உள்ள ஒரிய மக்களுக்கு பூரி ஜெகநாதர் அவர் ஒரு டெய்டி, அவங்களுடைய குடும்பத்தோடைய ஒரு டெய்டி, அந்த மாநிலத்தோடைய ஒரு டெய்டி. இப்போ அந்த கோயில்ல, பூரி கோயிலுக்கு நானும் போயிருக்கேன், பல தடவை போயிருக்கிறேன். அந்த கோயில்ல உள்ள அந்த ஸ்ரீ ரத்ன பண்டார், அந்த கருவூலம் 2018 இருந்து திறக்கப்படவில்லை. அதுக்கு அந்த சாவி எங்க போச்சு அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க இதுவரை. அதுக்காக பேராசிரியர் சொன்ன